உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கடந்த ஏப்ரல் 18 தமிழ்நாடே மிகவும் பரபரப்பாக இருந்தது. தாங்கள் ஓட்டு போடுவதை தாண்டி பிரபலங்கள் வந்தார்களா, அவர்கள் ஓட்டு போட்டார்களா என்பதை பார்க்கவே மக்கள் அதிக ஆர்வமாக இருந்தாங்க. நமக்கு தெரிந்த வரை எல்லா பிரபலங்களும் ஓட்டு போட்டாங்க. விஜய் தற்போது அட்லி இயக்கத்துல விஜய் 63 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அவர் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக சென்னை நீலாங்கரையில் வாக்களித்தாரு. விஜய் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் நடிகர். இவரை சுற்றி எப்போதும் ஒரு வகை அரசியல் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில் இவருடைய படங்களுக்கு இருக்கும் அரசியல் தொல்லை குறித்து நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதே நேரத்தில் விஜய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்களிக்க மட்டும் தவறியதே இல்ல. அதிலும் மக்களோடு மக்களாக லைனில் காத்திருந்து வாக்களிச்சாரு. கேரளாவுக்கான தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெற இருக்கு. இதில் வயநாடு பகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில அமைச்சர் நமச்சிவாயம் வாக்கு சேகரித்து வராரு. விஜய்க்கு கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் இருக்காங்க. இதற்காக அவர் விஜய் மக்கள் இயக்கத்தினரோடு இணைந்து நிலம்பூர் பகுதியில் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிச்சிருக்காரு. இது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடைபெற்றது. இதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வந்தாங்க. இந்நிலையில் விஜய் ரசிகர்கள் தங்கள் தளபதியின் படத்திற்கு பிரச்சனை செய்தவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என முடிவில் இருந்தாங்க. மெர்சல் சர்க்கார் என படம் தொடர்ந்து பிரச்சனையை சந்தித்தது. அந்த படம் மக்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை தெரிவிச்சிருந்தது. அதன் அருமையை மக்கள் நேற்று உணர்ந்திருப்பாங்க. ஓட்டு போட்ட ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட பின் அவர் 49P என்ற வழியை தெரிந்ததால் அதன் மூலம் ஓட்டு போட்டிருக்காரு. பின் இந்த விழிப்புணர்விற்கு நீங்கள் தான் காரணம் என முருகதாஸ் மற்றும் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. மேலும் சர்க்கார் படம் 49P என்ற தேர்தலில் ஓட்டு குறித்து பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பெருமைக்கு காரணம் இயக்குனர் முருகதாஸ் தான். இந்நிலையில் அவர் மீண்டும் தேர்தல் என்பதை நினைவு கூறும் விதமாக சர்க்கார் படத்தில் விஜய் பேசும் வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ தற்போது கேரளாவில் ட்ரெண்டிங் ஆகி வருது. இதனை கேரளா ரசிகர்கள் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க.